அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபாலசமுத்திரம் அப்படின்ற ஊரில் வினோத் அப்படின்ற ஒரு 38 வயசான ஒரு லாரி ஓனர் இருக்கார். இவர் வந்துட்டு தன்னோட தொழிலில் நஷ்டமானதுனால லாரியை விற்றுட்டு ஹோட்டலில் கிளீனராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேர் நித்யா. இவங்க சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறையா பேரோட சேட்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு ஆக்சுவலாக லவ் மேரேஜ் தான். இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. 2 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பொண்ணோட பேர் கோபிகா. வயசு 12 ஆகுது, 6வது படிச்சுட்டு இருக்காங்க. 2வது பொண்ணோட பேர் கீர்த்தி, 8 வயசு ஆகுது, 3வது படிச்சுட்டு இருக்காங்க. 3வது ஒரு சின்ன பையன் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு சின்ன பையன் தான், குழந்தை தாங்க. மொத்தம் இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. இவங்களோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நித்யா பொழுதுனைக்குமே சோஷியல் மீடியாலே தான் சேட் பண்ணுறது, வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லி இதே வேலையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேட் பண்ணுறதுல ஃபேஸ்புக்கில் மன்னார்குடியை சேர்ந்த ஒரு பையனோட இந்த நித்யாவுக்கு பழக்கமாகுது. இந்த நித்யாவும் அந்த பையனும் அடிக்கடி ஃபேஸ்புக்லேயே பேசிக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு போகுதுன்னா நாளடைவில் காதலாக மாறுது. அதாவது கள்ளக்காதலாக மாறுது. இந்த கள்ளக்காதல் இன்னும் எந்த அளவுக்கு போகுதுனாக்கா 2 பேரும் தனியாக மீட் பண்ணி ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு இவங்களோட கள்ளக்காதல் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் கொஞ்ச நாள்லேயே தன்னோட ஹஸ்பண்டான வினோத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த கள்ளக்காதல் விவகாரம் தெரிஞ்ச அவர் தன்னோட ஒய்ஃபை பயங்கரமாக கண்டிக்கிறாரு, திட்டுறாரு. அதுக்கப்புறம் நீ இனிமேல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொபைலெல்லாம் பிடுங்கி வச்சிடறாரு. இது நித்யாவால் ஆக்சுவலாக தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா ஒரு நாள் கூட அந்த கள்ளக்காதலனோட பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ அவனோட பேசாமல் நம்ம எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நித்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலேயே தன்னோட புருஷன் பேச்சை கேட்டோம்னாக்க நம்ம நம்ம கள்ளக்காதலனோட ஜாலியாக இருக்க முடியாது. ஸோ புருஷனும் வேண்டாம், குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்லி இந்த 3 சின்ன குழந்தைங்களையும் விட்டுட்டு, புருஷனையும் விட்டுட்டு அந்த கள்ளக்காதலனோட ஓடி போயிட்டாங்க. ஓடிட்டு அவனோட தனியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த வினோத் பொண்டாட்டியை தேடிக்கிடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, இந்த விஷயம்லாம் வெளில தெரிஞ்சு அவமானமாக போய்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அறிவுரையை சொல்லி பார்க்குறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த நித்யா வர்ற மாதிரியே இல்லை. நித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல, இந்த பையன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவன் கூட தான் வாழ்வேன், நீ எல்லாம் என் லைஃபுக்கு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. வினோத் என்னதான் தன்னோட குழந்தைங்க சென்டிமெண்ட்லாம் வச்சு பேசி பார்த்தாலும் இந்த நித்யா கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த 3 குழந்தைகளை வினோத் தான் பார்த்துக்கிறாரு. இந்த வினோத்தோட ஃபஸ்ட்டு பொண்ணு கோபிகா 12 வயசு ஆகுது. இந்த பொண்ணு தன்னோட வீட்டுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இந்த பொண்ணே சமைச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு தோசை மாவெல்லாம் வாங்கிட்டு தோசை ஊற்றி கொடுக்கறது, சமைச்சு போடுறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரி செயல்பட்டு இருந்திருக்காங்க. தன்னோட அம்மா என்ன தான் வீட்டை விட்டு ஓடி போனாலும் அந்த விஷயம் இருக்கக்கூடிய இந்த 2 சின்ன குழந்தைங்களையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட அம்மா மாதிரி இந்த கோபிகா செயல்பட்டு சமைச்சு போகிறது, பார்த்துக்கிறதுன்னு சொல்லி இந்த சின்ன பையனையும் பார்த்துக்கிட்டாங்க. தன்னோட 2வது தங்கச்சியும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு குடும்பம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வினோத்தால் இதை ஏற்றுக்கவே முடியல ஒய்ஃப் போனதை. என்ன அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வினோத்தை கேவலமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது யார் அந்த கேவலமாக பேசுகிறதுனா, இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே அந்த நாய்ங்க தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி பேசுறது. உன் பொண்டாட்டியை ஓடி போயிட்டா நீ எல்லாம் என்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுறது, முன்னாடி விட்டு பின்னாடி தப்பாக பேசுறது, இந்த மாதிரி கேவலமாகவே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான நாய்கள் இந்த மாதிரி கேவலமாக பேசிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரியான துக்கம் தாங்காமல் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிறாரு வினோத். டிப்ரெஷன் ஆகிட்டு டிப்ரெஷனுக்கு மருந்து கவர்மெண்ட் கடையிலே கிடைக்குன்னு சொல்லி நிறைய சினிமாலாம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வேலையை தான் பண்ணுறாரு. என்னென்னா சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரக்கு அடித்து அது இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு கஞ்சாவும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வினோத் குடி போதைக்கு ஃபுல்லாகவே அடிமையாயிடுறாரு. இந்த மாதிரி குடி போதையிலையும் கஞ்சா போதையிலையும் இருக்கக்கூடிய இவருக்கு தன்னோட ஒய்ஃப் ஓடி போனது மட்டும் அவரால் இன்னமும் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா எப்போவுமே இந்த ஊர்க்காரங்க தப்பாக தான் ஒய்ஃபை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓடி போயிடுச்சு உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்டாட்டியை கூட வச்சுக்க துப்பு இல்லையா அவனுக்குன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குழந்தைங்களை தன்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த வினோத் வராரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஒரு நாள் 3 குழந்தைகளுக்குமே சாப்பிட்றதுக்காக தீனி வாங்கிட்டு வர்றாரு. அதாவது மிக்சர், பக்கோடா, ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு தன்னோட 3 குழந்தைகளையும் கூப்பிட்டு வீட்டில் சாப்பிட கொடுக்குறாரு. அந்த பெரிய குழந்தைங்க 2 பேரும் பொண்ணுங்களும் சாப்பிட்றாங்க. இந்த சின்ன பையன் ஆக்சுவலாக கையில் தூக்கி வச்சுட்டு அவனுக்கு இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் ஊட்டி விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த 2 பெரிய பொண்ணுங்களையும்
வீட்டில் வந்துட்டு வெளில போய் நீங்கள் விளையாடுங்க, தீனி சாப்பிட்டுட்டீங்களா, வெளில போங்கன்னு சொல்கிறாரு. வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு வினோத்னா, அந்த சின்ன பையனை கையில் வச்சுருந்தாப்புல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து அந்த பையனை அங்கனையே வந்து கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட 2 பொண்ணுங்க வெளியில் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாரு. இந்த பொண்ணுங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்த உடனே வந்துட்டு 2 பொண்ணுங்களும் அலறி துடிச்சு அழுகுறாங்க. என்ன ஆச்சு தம்பிக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே அழுகுறாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா சொல்கிறாரு. 2 பொண்ணுங்களையும் மறுபடியும் கையில் அவர் பிடிச்சிக்கிட்டு 2 பொண்ணுங்களையுமே இதே மாதிரி கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறாரு அந்த இடத்துல. ஸோ கொலை பண்ணதோட என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, தன்னோட சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, என் ஒய்ஃப் வந்து ஓடி போனதுனால ஊரில் எல்லாரும் என்னை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைய வந்து என்னால் பார்த்துக்க முடியல, அதனால் 3 குழந்தையுமே வந்துட்டு நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட சொந்தக்காரங்க ஷாக் ஆகி போய் உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொலை பண்ணின அந்த கத்தி எடுத்துகிட்டு நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரணடைகிறாரு. என்னோட குழந்தைங்க 3 பேரையும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சரணடைஞ்சிடறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனடியாக வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா போலீஸுக்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவம். அதாவது அந்த சின்ன குழந்தைங்க அந்த சாப்பிட்ட அந்த தீனி வந்து வாயில் ஒட்டிருக்கு, அந்த பக்கோடா ஸ்வீட்லாம். அந்த ஒட்டினது வந்து வாயிலேருந்து கூட கீழே விழ கிடையாது. அந்த நிலையில் வந்துட்டு 3 குழந்தைகள் வந்து கழுத்து அறுபட்டு செத்து கிடக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அதை யாராலையும் வந்து சகிக்க முடியாத ஒரு கொலையாக தான் இருந்துகிட்ருக்கு. வேறு வழியே இல்லை. அடுத்தது வந்துட்டு போலீஸ் வந்துட்டு 3 குழந்தைங்களோட பாடியை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக வந்துட்டு ஜிஹெச் அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த 3 குழந்தைங்களே வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகும்போது அவங்களோட சொந்தக்காரங்களாம் ஆக்சுவலாக கதறி அழுகிறத வந்து தாங்கிக்கவே முடியாத ஒரு செயலாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தைங்களாம் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த குழந்தைங்களை கொள்றதுக்கு இந்த ஆளுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. போதையில் இருந்ததுனால வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஒரு பொண்ணு வந்து தவறாக இருந்ததுனால எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பமே வந்து கிட்டத்தட்ட சுத்தமாக சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதாவது சோஷியல் மீடியா வந்துட்டு நல்லதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, நிறையா பிஸ்னஸை ப்ரமோஷன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து தப்பு இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டெய்லி ஒரு 1/2 hour யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தப்பு இல்லை. அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு என்கிட்ட வந்து ஹாய்னு அனுப்புனாங்க, நான் வந்துட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அவங்க வந்து டெய்லியுமே என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, என் கூட ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, ரொம்ப சேஃபாக இருக்குது அவங்களோட பேசினா, இந்த மாதிரி டைலாக் சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் குடும்பம் வந்து நாசமாக போகும். இந்த ஒரு பொண்ணு வந்து பண்ணின விஷயம், அதாவது நித்யான்ற ஒரு பொம்பளை பண்ணின விஷயம் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு நாசமாக போயிட்டாங்க. அந்த 3 குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில. எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நரக வேதனையை வந்து அனுபவிச்சிருக்காங்க. இந்த போதைப் பொருளாக இருக்கட்டும், இந்த சினிமா மோகம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா அடிக்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு குடும்பத்தை வந்து ஈஸியாக நாசமாக்கிடும். இந்த கள்ளக்காதல் இஷ்யூலாம் வந்துட்டு நார்மலாக ஆகிற மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ சினிமாவெலாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு சினிமாவில் காட்டுறாங்க கள்ளக்காதல் வந்து நார்மல், அதே மாதிரி கோர்ட்டில் சொல்லிட்டாங்க 2 பேருக்கு பிடிச்சி போச்சுனாக்கா கள்ளத்தனமாக உறவில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் பண்ணினீங்க அப்படின்னாக்க குடும்பம் சுத்தமாக இருக்காது. இந்த டைலாக்லாம் பேசுகிற எல்லாருமே அவன் வீட்டு பெண்களாக இருக்கட்டும், அவனாக இருக்கட்டும், எல்லாருமே சரியாக இருப்பாங்க. அவங்க பேசிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருக்கும், உங்கள் குடும்பமாக தான் இருக்கும். ஸோ கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கே போயிடாதீங்க. அதே சமயத்தில் சோசியல் மீடியாவில் அடிக்ஷனாகவும் இருக்காதீங்க. போதைப் பொருள் அப்படிங்கிறது எல்லாரையும் எல்லா விதத்துலையும் அழிச்சிடும். அது இந்த சம்பவத்துக்கும் சொல்லலாம். அது கஞ்சாவாக இருக்கலாம், இல்லை ஒயின் ஷாப்பில் இருக்கக்கூடிய எந்த சரக்காக வேணாலும் இருக்கலாம். நான் பீர் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் டைலாக் பேசக்கூடாது. பீர் வந்து ஒன்றும் புனித நீர் கிடையாது, அதுவும் சரக்கு தான். ஸோ எந்த ஒரு மதுபானத்துக்கும் வந்து அடிமையாக இருக்காதீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இது எதுவும் தொற்றாதீங்க. இந்த கேஸில் கொலை பண்ணுனா அந்த வினோத்தை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்டது விஷயம் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நித்யா தான் முக்கியமான ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இருந்ததே இந்த நித்யா தான். இந்த நித்யாவுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண கிடையாது. ஏன்னா இந்த நித்யா வந்து டைரெக்டாக வந்துட்டு எந்த ஒரு சம்பவத்திலையும் ஈடுபட கிடையாது. ஸோ அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ண கிடையாது. இருந்தாலும் இந்த நித்யாவுக்கு வந்துட்டு இப்படியே ஃப்ரீயாக விட்டால் கரெக்டாக இருக்காது. இந்த நித்யாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா இது மாதிரி மற்ற பொண்ணுங்களும் வந்துட்டு தப்பாக நடந்துக்காமல் இருப்பாங்கன்றதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.